Assalamu alaikum viewers, welcome to Inaya's Kitchen Recipe. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் டெய்லி போடுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம ஷேர் பண்ணுங்க. Thank you viewers. இன்னைக்கு நாம பிஞ்சான முருங்கைக்காய் பொரியல் பண்ண போறோம். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். பாருங்க, இந்த மாதிரி பிஞ்சா இருக்கிற முருங்கைக்காயை வந்து வேஸ்ட் பண்ணாமல் இதில் பொரியல் செய்யலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நம்ம கையில் உடைச்சாலே உடையும், நார் வராது. இந்த மாதிரி பிஞ்சில் நம்ம செய்யும் போது அதில் நார் வராது. இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. வெங்காயம் வந்து ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். பூண்டு ஒரு 3 பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி ஒரு சின்ன துண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு சின்ன தக்காளியில் அரை தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை தாளிக்கிறதுக்கு. இப்போ நம்ம வடை சட்டி எடுத்துகிட்டு கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாம். கடுகு 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். ஜீரகம் அது கொஞ்சமாக போட்டுக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயம், பூண்டு, இஞ்சி இதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இதை கொஞ்சம் லைட்டாக வதக்கிக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். கட் பண்ண தக்காளி, கருவேப்பிலை இதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை கொஞ்சம் வதக்கிக்கலாம். ஒரு 2 நிமிஷம். நம்ம கட் பண்ணி வச்ச பிஞ்சு முருங்கைக்காயை இதில் நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள் அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். இந்த பிஞ்சு முருங்கைக்காயில் நீங்கள் வந்து கறி மசாலா கொடுத்து கூட நீங்கள் சமைக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் நார் வர மாதிரி முருங்கைக்காய் பிஞ்சு இருந்துச்சுன்னா அது சாப்பிடும்போது நார் நாராக இருக்கும். நம்ம வந்து கடிச்சு துப்புற மாதிரி இருக்கும். ரொம்ப எலசாக பிஞ்சாக இருக்கிறதுல வந்து அந்த மாதிரி இருக்காது. நல்லா நீங்கள் பீன்ஸ் பொரியல் சாப்பிட்ற மாதிரி நீங்கள் சாப்பிட்லாம். இதில் தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கோங்க. இப்போ நமக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். பாருங்க, நல்லா வெந்துருச்சு. இந்த மாதிரி பிஞ்சு முருங்கைக்காயில் நீங்கள் என்ன மசாலா வேணுனாலும் கொடுத்து சமைக்கலாம். ரொம்ப நல்லா இருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா தண்ணி வற்றின பிறகு இப்போ நம்ம துருவி வச்ச தேங்காயை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நீங்களும் இது செஞ்சு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணிடுங்க. Thank you viewers.